தாவேகாவின் வெற்றி தொலைக்காட்சி ஆரம்பம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாஞ்சில் சம்பத் வாழ்த்து. தமிழக சட்டமன்றத்தில் வென்று ஆட்சியை பிடித்த தமிழக வெற்றிக் கழகம் தலைவரான முதல்வர் விஜய் தனது கட்சிக்காக புதிய தொலைக்காட்சி ஒன்றை தொடங்கியுள்ளார். அண்மையில் மத்திய அரசின் காப்புரிமை, வடிவமைப்பு மற்றும் வர்த்தக முத்திரை துறையின் வெற்றி என்ற பெயரில் புதிய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி சேனல் மற்றும் டிஜிட்டல் ஒளிபரப்புக்கான வர்த்தக முத்திரை விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்தது. இந்த அறிவுசார் சொத்துரிமை இணையதள தரவுகளின்படி ஊடக ஒளிபரப்பு மற்றும் தகவல் தொடர்பு துறைக்கான வகுப்பு 38 கீழ் இந்த விண்ணப்பம் டெல்லியில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. தாவேகாவின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி சேனலாக இது வருகிறது. விஜய் தலைமையிலான தாவேகா கட்சிக்கு இன்று எந்த ஊடகமும் இதுவரை இல்லை. ஆனால் அதிமுக, திமுக, மதிமுக, விசிக, பாமக, அமமுக என எல்லா அரசியல் கட்சிகளுமே தொலைக்காட்சி உள்ளது. தாவேகாவின் புதிய திட்டங்கள், முதலமைச்சர் விஜயின் மக்கள் நலப்பணிகள் தொய்வின்றி மக்களிடம் சென்று சேர்க்க அதிகாரப்பூர்வ ஊடகம் அவசியம் என்பதால் வெற்றி தொலைக்காட்சியை தொண்டர்கள் விருப்பப்படி தாவேகாவின் சேனலாக முதல்வர் விஜய் ஆரம்பித்துள்ளார். தாவேகா சார்பில் புதிய சேனல் தொடங்கும் ஆரம்பகட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. தொழில்நுட்ப நிபுணர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சப் எடிட்டர்கள், நியூஸ் புரொடியூசர்கள் மற்றும் ஆங்கர்களை தேர்வு செய்யும் பணிகள் துரிதப்பட்டிருக்கிறது. சேனல் விரைவில் வர உள்ளது உறுதியாக உள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளரும் மூத்த பேச்சாளருமான நாஞ்சில் சம்பத் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஊடக உலகில் வலது கால் எடுத்து தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறது வெற்றி தொலைக்காட்சி. தமிழக வெற்றி கழகத்தின் மீது அவதூறு அம்புகள் எய்யப்படுமானால் அதே அம்புகளை பிடுங்கி எறியும் கடமையை வெற்றி தொலைக்காட்சி செய்யும். இது ஒரு ஊடகம் தான் சமூகத்தில் சுகதுக்கங்களை தீர்மானிக்கும் அளவிற்கு நிலைமை வந்துவிட்டது. ஊடக உலகில் கால் பதித்து இருக்கிற வெற்றி தொலைக்காட்சி வெற்றியை தவிர வேறு எதுவும் பெறாது என்ற நம்பிக்கையுடன் வெற்றி தொலைக்காட்சியை நான் வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார்.